பூ மாலை ஆர். சூடாமணி எழுதியிருக்காங்க. இதில் ரம்யா அப்படிங்கிற பாத்திரம் முதன்மை பாத்திரம். இந்த ரம்யாவுக்கு கடிதம் எழுதின மாதிரி இந்த கதை வந்து தொடங்கும். இல்லை என்ன அப்படின்னா, ரம்யா சின்ன பொண்ணு, ரொம்ப அழகாக இருப்பாள். குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மா எப்படின்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரம்யா மேலே. அப்போ இறந்துருவாங்க. அப்பா வேறு வழி இல்லை, இன்னொரு திருமணம் பண்ணிடுவாங்க ரம்யாவை வளர்க்குறதுக்காக. ரம்யா மேலே வந்து சித்தி பாசமாக தான் இருப்பாங்க. ஒரு 2 வருஷம் பாசமாக இருப்பாங்க. ஆனால் எப்போ சித்திக்கு ஒரு பையன் பிறந்தானோ அதுக்கப்புறம் ரம்யா மேலே வெறுப்பு காட்ட தொடங்குவாங்க. அவளோட உள்ளங்கையில் சூடெல்லாம் வச்சுருவாங்க. அதோட அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அப்பா வந்து சித்தி இல்லாத நேரமாக பார்த்து அந்த கையில் முத்தம் தருவார். என்னால் வந்து சித்தியை எதுவும் கேட்கவும் முடியல, உன் மேலே பாசத்தை காட்டவும் முடியல, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தனியாக பார்த்து ரம்யாட்ட வந்து பேசியிருப்பார். ஆனால் ரம்யாவுக்கு வந்து இனம் புரியாத ஒரு வெறுப்பு வந்து சித்தி மேலே வந்து தோன்றும். ஏன்னா சித்தி வந்து தன்னை பார்த்துக்கும்போது கிருஷ்ணன் கொண்டெல்லாம் போட்டு தன்னை அழகுபடுத்தி எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் தம்பின்னு ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் வளர்ந்து கல்லூரிக்கெலாம் போகிறா. மிகப்பெரிய பேச்சாளராலாம் மாறிடுறா. நல்லா படிப்பா, எங்கே பேச்சுனாலும் அவ்வளோ நல்லா பேசுவாள். அப்போ இவளோட பேச்சு இந்த பட்டிமன்றத்துலலாம் பேசுகிறத பார்த்துட்டு அவளோட கணவன் வந்து அவளை பார்த்து மயங்கிடுவான். அப்போ அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வீட்டில் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ரம்யா வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து எங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்திக்கு வந்து மனசு தாளாது. ரம்யாவை அப்படி ஒன்றும் அழகாக கூட இருக்க மாட்டாளே, அழகாக முக்கியம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான் இப்போ மேடையிலலாம். அது வாய் பேசுகிறது குடும்பத்துக்காகுமா அப்படின்னு சொல்லி சித்தி பேசுவாள். ஆனால் அதையெல்லாம் மீறி வந்து திருமணம் நடந்துடும். அப்போ அன்புனா அன்பு, அப்படி ஒரு அன்பு கணவன். ஆனால் இது எதுவுமே அவளோட மனசுக்குள்ளே வந்து நிற்காது. கணவன் மேலேயும் ஒரு விதமான வெறுப்பு தான் அவளோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வயசு 50 ஆயிடுச்சுது, வாலிப வயசு மறைஞ்சு 50 வயசு ஆயிடுச்சுது. ஆனால் எந்த நேரமும் அவளோட மனசுக்குள்ளே தன்னோட சித்தி தனக்கு பண்ண கொடுமை, அப்புறம் கணவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே என்ன அப்படின்னா, அவள் வந்து அவளோட குழந்தைக்கு வந்து ஒரு 3 வயசு ஆகும்போது, ரம்யாவோட குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆகும்போது ஊட்டி போயிருப்பாங்க. அப்போ மடியில் குழந்தைய கிடத்தி அந்த புல்தரையில் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பான் ரம்யா பார்க்குறதுக்கு. அப்போ அவளோட கணவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு டம்ளரில் காஃபி ஊற்றிட்டு வந்து, ரொம்ப குளிராக இருக்குது, காஃபி குடிச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம வேடிக்கை பார்க்கலாம், குளிராகவும் இருக்குது, சோர்வாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி காஃபியை கொடுத்துட்டு எதேச்சியாக எதிர்த்தாப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான பெண் நின்றுக்கிட்டு இருப்பாள். ஒரு கணம் அவனோட பார்வை வந்து அவள் பக்கம் போயிட்டு அப்படி வந்துடும். இதை வந்து ரம்யா பார்த்துருவா. உங்கள் அன்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், போதும் போதும் நடிக்காதீங்க அப்படின்ட்டு விருட்டுன்னு எந்திரிச்சு வந்துடுவாள். அப்போ தான் முன்னாடி தன்னோட கணவன் இன்னொரு பெண்ணை பார்த்துட்டானேன்ற அந்த ஆதங்கம், அது ஒரு நிமிஷம் தான், அழகு அவ்வளோதான், வேறு எதுவும் அவனோட மனசுக்குள்ளே தப்பான எண்ணங்கள் அவனோட மனசுக்குள்ளே தோன்றிருக்காது. ஆனால் ரம்யா இப்போ வரைக்குமே அவளோட கணவனை வந்து தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருப்பாள். பிறந்த நாளுக்கு ஒரு நெக்லஸ்லாம் வாங்கி தருவேன், என்னோட அன்பு ரம்யாவுக்கு அழகான பரிசு அப்படின்லாம் சொல்லி எழுதி வாங்கி தரது கூட அவளோட மனசுக்குள்ளே தோணாது. இந்த நினைவே தான் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிக்கிட்டேருந்து கடிதம் வரும். அக்கா, நான் தம்பி தான் எழுதுனேன், என்னை தப்பாக நினச்சிக்காத, இவ்வளோ நாள் எழுதலைன்ட்டு. நான் ஒரு மிடில் கிளாஸ் தான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, ஏதாவது உதவி செய்யும்போது பணத்துக்காக கடிதம் எழுதுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பற்றியும் தப்பாக எழுதுவான். அப்போ அவளோட மனசுக்குள்ளே தன்னோட அப்பாவை பற்றியும் ஒரு தப்பான எண்ணம், தனக்காக ஒரு வாதாட வரல சின்ன குழந்தையில, அது மாதிரி சித்தி தன்னோட கையில் வந்து சூடு போட்டுட்டா, தன்னோட கணவன் வந்து இந்த மாதிரி எதிர்த்தா அப்படி வந்து தன் முன்னாடி இன்னொரு பெண்ணை வந்து பார்த்துட்டான், அந்த நினைவுகளே தான் அவளோட மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்பயுமே நம்மளை பொறுத்த வரைக்கும், மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் வந்து அடிக்கடி நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் எது நம்மளோட மனசை வந்து தாக்குதோ அதை நினச்சி பார்த்துக்க ரெனுவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடந்திருக்கும், அதை நினச்சி பார்த்து மறுக்கா நம்ம வந்து சந்தோஷப்பட மாட்டோம். ஆனால் துக்கமான நிகழ்ச்சின்னு திரும்ப 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 நினச்சி நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு கேரக்டர் தான் ரம்யா. அப்போ அந்த கடிதம் எழுதக்கூடிய ரம்யா சொல்லுவா, எவ்வளோ நல்ல விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில் நடக்குது. உன் சித்தி சூடு போட்ட கையில் தானே உங்கள் அப்பா உனக்கு ஒரு முத்தம் தந்தார். உங்கள் சித்தியும் உன்னை குழந்தையில கிருஷ்ணன் கொண்டெல்லாம் போட்டு உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உன்னோட கணவன் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தான். அந்த பெண்ணை பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு தான் உன் மனசுக்குள்ளே இன்னும் அந்த ஆதங்கம் இருக்குதே ஒழிஞ்சு, உன்னை உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட பேச்சு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிவாதம் பண்ணி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தன்னோட வீட்டில் சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ண ரம்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பிடிவாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்.
ஆனால் உன் மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க பழைய குப்பைகள் தான் மண்டி கிடக்குது, முடை நாற்றம் வீசுது. அதையெல்லாம் உன் மனசுலேருந்து தூக்கி போடு, நல்ல விஷயங்களை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் எழுதின ரம்யா வந்து இந்த ரம்யாவுக்கு எழுதின மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கும்.